Hi viewers, 10th batch of professional RE and tailoring basic courses வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8 வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக ஒரு டாசல் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆரியில் வந்து பார்த்திங்கன்னா டாசல்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டாசல்ஸ் வந்து எப்போ நம்ம ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 3.25 இன்ச் சைஸில் ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்கான பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 டாசலுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாசலுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டாசலுக்கும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்குறது. அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நம்ம பேக் நெக்கோட சென்டர் போர்ஷனில் நமக்கு அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து நான் வந்து டாசலுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரே டைமில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி இன்க்ளைனாக நம்ம வந்து லைன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்க்காக 3 சைடுமே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதோட சென்டரில் தான் நம்ம வந்து ட்ரேசிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட சென்டரில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான் மார்க் பண்ணியிருக்கேன் டாசலுக்கு. ஏன்னா வந்து இது ஒரு சிம்பிள் டாசல் டிசைன் தான். அதனால் இப்போ நம்ம வந்து இதை மார்க் பண்ணிட்டோம். இனி இந்த மார்க் பண்ணியிருக்க ட்ரேசிங்கில் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பீட் கொடுக்குறேன். நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து என்ன டிசைனில் வந்து கொடுக்குறோமோ அந்த டிசைன் வந்து கம்பைன் ஆகி வர மாதிரி தான் நம்ம வந்து டாசல் ஒர்க் வந்து கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து கட் பீட் கொடுத்துட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட் கொடுக்குறேன். 4 mm சைஸ் பால் பீட் கொடுத்து எண்டில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் லாக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நாட் போட்டுமே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட மேல் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே கட் பீட் தான். கட் பீடு வந்து எப்போவுமே நம்ம சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும். கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடில் லீஃப் மாதிரி இருக்கிறதுக்கு 2 கட் பீடு, அதுக்கப்புறம் எண்டில் வந்து ஒரு பால் பீடு கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே நம்ம லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து கட் பீட் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாகவே கட் பீட் தான். அதனால நான் வந்து இதுலேயுமே கட் பீட் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறேன். இந்த லீஃப் ஃபில்லிங்கை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். லீஃப் ஃபில்லிங்க்கு 3 கட் பீடு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லீஃபுக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கட் பீடு வந்து நான் ஃபஸ்ட்டு கோல்டு கலர் யூஸ் பண்ணி ஃபில்லிங் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்வர் கலருமே யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து கட் பீடு இப்போ வந்து நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. கொடுத்தாச்சு. நான் கோல்டு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து சில்வர் கலர் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் லீஃப் ஃபில்லிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லீஃப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கணும். நான் வந்து கோல்டு கலர் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஜரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு லீஃபுக்குமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறது. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். மீதி இருக்க கேப்பில் எல்லாமே நான் வந்து க்ளூ வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரி வந்து வைக்க போகிறோம். சக்கரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து B7000 க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன்.
நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து கோல்டு ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து ரெட்டு கொடுக்கும்போது இன்னுமே ரொம்பவே எடுத்து காமிக்கும். ஏன்னா ஃப்ளவர் வந்து நம்ம ரெட்டில் கொடுத்துருக்கோம். அதனால இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரெண்டுக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம். நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணும்போது இந்த போர்ஷன் மட்டும் நம்ம வந்து அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டாசில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் டாசில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 3.25 இன்ச் அளவில் ஃபுல்லாக நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி தான். நம்ம நார்மலாக டாசில் வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து ஏற்கனவே ரோப் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துருப்போம். அந்த ரோப்பை வந்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டாசில் தான். சரிங்களா, டாசில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த எண்டில் வந்து லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எட்ஜ் ஃபினிஷிங் வந்து நமக்கு கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்கும். சரிங்களா, உங்கள்கிட்ட வந்து யாராச்சும் ரொம்பவே சிம்பிளாக எனக்கு வந்து வேணும், டாசில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, அர்ஜென்ட் ப்ளவுஸாக கேட்குறாங்க, உங்களுக்கு டைமுமே கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போதுமே நீங்கள் இந்த டாசில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து 3.25 இன்ச் சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட பெருசாக வேணால் இதோட பெரிய சைஸில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயுமே நம்ம நிறைய ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எது டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்குக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் கேட்குறாங்க, ரொம்ப கிராண்டாகவே இல்லை அப்படிங்கிற ப்ளவுஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி டாசில் வந்து மேக் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதோட சென்டரில் கூட நீங்கள் வேறு டாசில், ரெடிமேட் டாசில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இது கவர் ஆகிற மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே கிராண்ட் லுக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆரி டாசிலெல்லாம் மேக் பண்ணி போடும்போது கஸ்டமருக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இந்த டாசில் டிசைன்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.